அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு கனிவான வணக்கங்கள். நான் எஸ்எஸ் மீடியா சேனலுக்காக கவிதா. இன்றைக்கு நாம் காணவிருப்பது 12 ராசிகளுக்கான இந்த வார ராசி பலனும் பரிகாரமும். இது பற்றி விரிவான தகவலை காணலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திங்கள் முதல் ஞாயிறு வரை இந்த வாரம் எந்த ராசிக்கு என்ன பலன், உங்கள் ராசிக்கான பலனும் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரமும் காணுங்கள். மேஷ ராசிக்கு அனுமன் வழிபாடு வெற்றி தரும். வீண் அலைச்சல் இருக்கும். அரசியல்வாதிகள் பிறரிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. தொலைதூர செய்திகள் நல்லவையாக இருக்கும். எதிலும் நிதானம் தேவை. பெற்றோரின் உடல் நலம் சீராக இருக்கும். ரிஷப ராசிக்கு குரு வழிபாடு சுபவாழ்வு அளிக்கும். இழப்புகளை சரி செய்வீர்கள். செலவு செய்யும் முன் யோசியுங்கள். அடுத்த சில வாரங்களில் உங்கள் சேமிப்பு பணம் பயன்படும் நிலை ஏற்படும். இடையூறாக இருந்தவர்கள் விலகுவர். பகை மாறி நட்பாகும். மிதுன ராசிக்கு கிருஷ்ணர் வழிபாடு முன்னேற்றம் தரும். சிறு மருத்துவ செலவு ஏற்படலாம். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாக கிடைக்கும். வியாபாரத்தில் வேலையாட்கள் அதிருப்தி அடைவார்கள். உங்கள் பக்க நியாயம் பிறருக்கு தெரிய வரும். கடகராசிக்கு பைரவர் வழிபாடு பல நன்மைகள் தரும். உடல் நலனில் கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள். வியாபார நடைமுறையை மாற்றுவீர்கள். பணியிடத்தில் சவாலான வேலைகளை எடுத்து திறம்பட செய்து முடிப்பீர்கள். சிம்ம ராசிக்கு சிவன் வழிபாடு சிரமத்தை போக்கும். பெற்றோர் உடல் நலனில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தினருடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும். பணப்பற்றாக்குறை நீங்கும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். சிலருக்கு பணிச்சுமை அதிகமாகலாம். கன்னி ராசிக்கு காமாட்சி வழிபாடு சுபிக்ஷம் தரும். குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி உண்டு. உறவினர் உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படும். துலாம் ராசிக்கு முருகன் வழிபாடு நம்பிக்கை வளர்க்கும். ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். தொலைதூர தொடர்பு பயன்படும். வியாபாரிகளுக்கு மன அமைதி மீளும். உடல் நலனில் கவனம் தேவைப்படும். பணியில் முழு கவனம் தேவை. விருச்சிக ராசிக்கு சாஸ்தா வழிபாடு துன்பம் போக்கும். சிந்தனையில் தெளிவு உண்டாகும். உடன் பிறந்தோர் நண்பர்களால் நன்மை அடைவீர்கள். பெண்கள் பிள்ளைகள் நலனில் அக்கறை கொள்வர். நிலுவை பணிகளை செய்து முடிப்பீர்கள். தனுசு ராசிக்கு சூரியன் வழிபாடு பலம் தரும். வியாபாரம் சூடு பிடிக்கும். வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வீர்கள். ஆராய்ச்சி மாணவர்கள் முன்னேற்றமான சூழ்நிலையை அடைவார்கள். பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல் தீரும். மகர ராசிக்கு சனீஸ்வரர் வழிபாடு சங்கடம் தீர்க்கும். பொருளாதார சிக்கல் மறையும் அளவுக்கு வரவு உண்டாகும். வியாபாரிகள் குறைந்த அளவு முதலீட்டில் அதிக லாபத்தை அள்ளுவீர்கள். எண்ணங்களுக்கு தகுந்த செயல் வடிவம் கொடுப்பீர்கள். உடல் உபாதைகள் தீரும். கும்பராசிக்கு விநாயகர் வழிபாடு வினை தீர்க்கும். சென்ற இடமெல்லாம் பிரச்சனை என்றிருந்த நிலை மாறும். வேலை மாற்றம் குறித்த விஷயம் தெரிந்தவர்களின் ஆலோசனையை எடுத்துக்கொள்ளுங்கள். புதிய முதலீடுகளை ஆராய்ந்து செய்யவும். மீன ராசிக்கு துர்கை வழிபாடு தைரியம் வளர்க்கும். விடாமுயற்சியால் வெற்றி கிடைக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். புதிய திட்டங்கள் தாமதமாகும். குழந்தைகள் உடல் நலனில் கூடுதல் கவனம் தேவை. கடன் தீரும். தம்பதி இடையே நெருக்கம் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.